வணக்கம் மக்களே, எப்படி எல்லாரும் இருக்கிறீங்க? எல்லாரும் நிலைமையாக இருக்கிறாங்க நம்புகிறேன். மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால், டெக்சஸ் மாநிலத்தில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல உயிர்களை இழந்து, பலர் தங்களது வீடுகளை இழந்து, தங்கள் சொந்த உறவுகளை இழந்து பலர் அல்லல்படுகிறார்கள். இது ஒரு பாரிய துயர சம்பவம். இது ஏற்பட்டதுக்கான காரணம் புவி வெப்பமடைதல் தான். புவி வெப்பமடைதலால் தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுகிறார்கள். இது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு இப்படி ஒரு அசம்பாவிதமான சம்பவத்தை தாங்கள் காணவில்லை என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு துயர சம்பவம் என்று, தாங்கள் இப்படி ஒன்றை பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த நிலையில் தான் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு கவலையான விடயம்தான். ஆனால் முன்கூட்டியே அவர்கள் புதன் வியாழக்கிழமைகளில் இப்படி மழை அதிகம் பெய்யும் என்றும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வானிலை இது சொல்லியிருக்கு. அங்கே மக்கள் பெருசாக இப்படித்தான் சொல்கிற பெருசாக பெறான்னு சொல்லி அதை அவதானம் இல்லாமல் இருந்து விட்டார்கள் போலத்தான் தெரிகிறது. அதால் தான் இப்படி நடந்திருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 5 பில்லியனுக்கு கிட்ட செலவு ஏற்பட்டிருக்காகவும், கிட்டத்தட்ட அந்த அந்த முகாமில் வசித்த 22லேருந்து 25 பிள்ளைகளை காணவில்லை என்றும், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் அந்த காணா போனவர்கள் பல பேர் உயிரிழக்கக்கூடும் என்றும், அதால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், வருங்கால நேரங்கள் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு கவலையான விடயம்தான். இதை நாங்கள் என்ன சொல்வது, இப்படியான இயற்கை அனர்த்தம் அமெரிக்காவில் தொடர்ந்த வண்ணமாக உள்ளது. அங்கே இந்த புவி வெப்பம் அடைவதால் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது. இதற்கு அந்த நாட்டு அரசாங்கமும் அந்த நாட்டு அதிபரும் தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த நாட்டு அதிபர் சொல்லியிருக்க, இது ஒரு பெரிய துன்பியலான சம்பவம், அங்கத்த மக்களுக்கு தான் துணையாக நிற்கிறதா சொல்லியிருக்க. நீங்கள் இழந்த பல வீடுகள் இழந்திருக்கின்றார்கள், பல வாகனங்கள், பல உயிர்கள் என்று பல பில்லியன் பெருமையான சொத்துக்கள்லேருந்து எல்லாமே இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆறுதலை சொல்லலாம். அதே நேரம் இந்த சம்பவத்துக்கு இத்தாலியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை போப் அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றாங்க. டெக்சஸில் இருந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. எல்லாரும் கவலைகளை பரிமாறி கொள்கிறார்கள். இது ஒரு பேரழிவு என்று தான் அங்கே இதுக்கு பேரிட்டிருக்கிறார்கள். இந்த டெக்சஸில் நடந்த இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பேரழிவு என்று தான் பேரிட்டிருக்கின்றார்கள். இந்த மீட்பு பணி எல்லாம் துரித வேகத்தில் நடைபெற்று வருகிறது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சிக்கல் என்னென்னு சொன்னால், இந்த மீட்பு பணி செய்வர்கள் இந்த தண்ணி அளவுக்குள் விஷப்பாம்புகள் அதுகள் இருக்கிறால அவர் மீட்பு பணி செய்வது கடினமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதெல்லாம் நேர காலம் கூடுதலாக எடுக்கும் என்றும், இதுக்கு அங்கே அந்த ஊரில் இருக்கிற ஆட்களும் உதவி செய்து வருகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிதி உதவியிலேருந்து இந்த ஆட்களை தேடி மீட்கிறதுலேருந்து எல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே தன்றார்கள். இப்படி ஒன்று அங்கே அமெரிக்காவில் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு பாரிய பேரிழப்பாக தான் சொல்லப்படுகின்றது. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு நல்ல இது இந்த காணா போன குழந்தைகளும் மீட்கப்பட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இது ஒரு சாதாரண நிலைக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த இயற்கையோடு நாங்கள் யாருமே இதை விளையாடக்கூடாது. இயற்கை ஒரு பொருளாது. இதுக்கு இந்த புவி வெப்பம் மாதலும் ஒரு காரணம், எல்லாம் வாகன புகைகள் அதுகளும் ஒரு காரணம். இது இப்படி ஒரு பேரவலம் வாரத்துக்கு, இந்த வெள்ள இனத்தங்கள் வாரத்துக்கு இருக்கிற மரங்கள் இது எல்லாத்தையும் வெட்டி கட்டி அதுக்கு இருக்கிற காடையில் அழித்து அதுக்குள்ள கட்டணங்களை கட்டினால் இப்படித்தான் தொடர்ந்து இல்லாடாமல் போயிடும். இது அமெரிக்காவில் நடக்குது, அங்கே தமிழ்நாட்டிலே நடக்குது, எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. காடுகள் என்று சொன்னால் கட்டாயம் தேவை. இது காடையில் அழித்து கூட அதுக்குள்ள கட்டத்தை கட்டி போட்டு வெள்ளம் பெற ஐயோ அத்துலண்டா என்ன செய்கிறது? அப்போ அதில் அதிகாரிகள் அரசாங்கம் அதற்கு கவனத்தை கொண்டு தான் செய்யப்படணும். இது ஒரு பாரிய ஒரு பேரவலம் தான் இந்த அமெரிக்கா டெக்ஸஸில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு. இதாக அவர்கள் கூடிய சீக்கிரம் சரி செய்து இயல்பான வாழ்க்கைக்கு மக்கள் கூடிய சீக்கிரம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனைத்தான் வேண்டோம். வேறு யாரை கேட்பது? அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகின்றோம். வேறு நாட்களில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மக்கள்லாம் பாவம், மக்களெல்லாம் அழுகின்றார்கள். ஒரு வேறான பேட்டியை சொல்லியிருந்தால் தன் மகளை இழந்து விட்டேன் என்று இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று, தங்களால் இரவில் தூங்க முடியவில்லை என்று சொல்லியிருந்தார். இது ஒரு பெரிய ஒரு பேரவலம்தான். யுத்தத்தால் உலகத்தில் மக்கள் சாகின்றார்கள். யுத்தத்தால் சார ஒரு விதமான இதென்று சொன்னாலும் இந்த பேரினத்தங்களால் வாரதோ ஒருவருமே ஒன்றும் செய்ய இயலாது. யுத்தம் என்றாலும் ஏதாவது செய்யலாம். ஆனால் இந்த பேரினத்தம் வார இயற்கையாக வார அழிவுகளை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கைக்கு யாருமே எதுவும் செய்ய முடியாது. இப்போ சுனாமி 2004 வந்தபோது ஏசியா முழுக்க, சவுத் ஏசியா முழுக்க பெரும் பெரும் அழிவுகளை, பெரும் உயிர் சேதங்களை ஏற்படுத்தின குறிப்பாக இந்தியா, இலங்கை, மலேசியா, நேபாள், இந்தோனேஷியா போன்று சவுத் ஏசியாவில் இருக்கிற பல நாடுகளில் உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள், பேரழிவுகளை ஏற்படுத்தின. அப்போ இயற்கைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கையோடு நாங்கள் சேர்ந்து தான் வாழணும். அது அங்கே இயற்கைக்கு ஏற்றவாறு வாழணும். இயற்கைக்கு எதிராக செய்யப்பட்டால் இப்படியான இனத்தங்கள் பேரழிவுகளைத்தான் நாங்கள் சந்திக்க நேரிடும். அதில் எல்லோரும் அவதானமாக இருக்க வேண்டும். அமெரிக்கா நடந்த சம்பவம் ஒரு பேர் வெளியே தெரிகிறது. மக்கள் இறந்த உயிர் ஆத்மா சாந்திகளை நாங்கள் வேண்டிக் கொள்வோம். வேறு என்ன மற்றொரு காணொளி சந்திப்போம். வேறு தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.